ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அது முடிஞ்சாலும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா அது கடைசியில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் புகழை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். பண்பான ஹஜ்ரத் அவர்களே, துளசெந்திரபுரம் தெற்கு ஜமாத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்களே, பண்பான தாய்மார்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, மார்க்க கல்வியை கற்கும் மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் கனிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த பூமியில் படைத்து நம் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் தந்துள்ளார். கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை விட எல்லா விஷயத்திலும் நம்ம அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். நிறைய வசதியும் வாழ்க்கையுடைய எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்திருக்கான். கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பாக்கியம் குறைவாக இருந்தாலும் அவங்க கிட்ட மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இல்லை. காரணம் ஒன்றுதான், அவங்க ஷரியத்தை முழுசாக பின்பற்றினாங்க, நாம பின்பற்றல. அவங்க அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாங்க, நாம அல்லாஹ்வை பயப்படுறதே இல்லை. பொருளாதாரம் தேடுறதுல பேணுதல் என்பது இன்னைக்கு இல்லைங்க. நம் சமூகத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைய வந்துருச்சு. பொருளாசையும் பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நம் சமூகத்தை தவறான வழியில் பொருளாதாரத்தை திரட்ட தூண்டிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, தங்கள் வாழ்வில் ஒரு துளி கூட ஹராம் கலக்கக்கூடாது என்ற விஷயத்துல கவனமா இருந்தாங்க. அன்றைய வாழ்ந்த பெண்கள் தங்கள் கணவனை வீட்டில் இருந்து அனுப்பும் பொழுது காசு கிடைக்கலன்னா பரவாயில்லை, ஹராம் விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஹராம் விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா இன்று பார்த்தோம்னா கணவன் அட்டை வெளில போகும்போது என்னங்க எப்படி என்னங்க ஹராம் ஹலால சொல்லி பணத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஹராம் ஹலால சொல்லி பணத்தை மட்டும் விட்டுறாதீங்க, பணத்தோட தான் வரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களை மாற்றி நாசப்படுத்திக் கொண்டிருக்கும் மிக மோசமான விஷயத்தில் முதல் இடத்தில் இருப்பது வட்டி. நம் சமூகத்தில் அத்தனை பேரும் தெரிந்ததோ தெரியாமலோ மொத்தமாக விழுந்து கிடப்பதும் இந்த வட்டியிலும் மற்றும் குழுவுல தான். இந்த காலத்துல வட்டி இல்லாம வாழ முடியுமா? இந்த காலத்துல வட்டி இல்லாம வாழ முடியுமா சொல்லி வியாக்கியானம் பேசுறாங்க. குடும்ப சூழ்நிலை வர வழி இல்லை, அதனாலதான் வாழ்ந்துன்னு சொல்லி புரியாம பேசுறாங்க. இந்த வட்டியும் குழுவும் வர பணம் தான் எங்களையும் எங்க குடும்ப பிள்ளைகளையும் காப்பாற்றுதுன்னு சொல்லி புரியாம பேசுறாங்க. ஆனால் நம் மார்க்கம் அதனை கடுமையாக எச்சரிக்கிறது. வட்டியும் வட்டி சார்ந்த விஷயமும் வாழ்வில் நிச்சயமாக உயர்வையும் தராது, சந்தோஷம் தராது. சூரா பக்ராவுல 276வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம்.
அல்லாஹ் வட்டியில் எந்த ஒரு பறக்கத்தும் இல்லாமல் அளித்திடுவான். இன்னும் தான தர்மங்களை பெருக்க செய்வான். தன் கட்டளை நிராகரிப்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வட்டி பாதைகவனா வளர்ச்சியா தெரியுறாங்க, ஆனா அது கடைசியில நஷ்டத்தை தான் தரும். கடைசியில நஷ்டத்தை தான் தரும். இதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. தொழில் நடத்தலாம்னு சொல்லி வட்டிக்கும் குழுக்களும் பணத்தை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம, வட்டியை கட்ட முடியாம தொழில் நஷ்டப்பட்டு முன்பு இருந்ததை விட மோசமான நிலைக்கு செல்வதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அட்டிகை செய்ய வட்டி வாங்கினேன், வட்டி கட்ட முடியாம அந்த அட்டிகையை விட்டுட்டேன். இது பழமொழி. இன்னொன்னு இருக்கு, இது புதுமொழி. வட்டிக்கு டவுசர் வாங்கினேன், வட்டி கட்ட முடியாம அந்த டவுசரே விட்டுட்டேன். ஆனா இந்த அட்டிகையும் டவுசரையும் விற்கும் அந்த வட்டி கணக்கு முடியாதவங்க, பாட்டி விஷயத்தில் மொத்த கணக்கை முடித்துக் கொண்டவங்க இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா? உன் அப்பா செத்தால் என்ன, நீ வட்டியும் குழு பணத்தை மட்டும் கட்டு. உன் கணவன் வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யலமா எனக்கு என்ன, நீ வட்டியும் குழு பணத்தை மட்டும் கட்டு என்ற கண்ணஞ்சர்கள் மனைவி பிள்ளைகளை விரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க வாயிலையும் விஷயத்தை ஊற்றி என்னோட அழைச்சிட்டு போயிட்டேன். இத வட்டியும் குழுவையும் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டவங்க காலை கடிதம் இருக்கும் கடிதத்தை எழுதி வச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்துல பைனான்ஸ் 30 லட்சம் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் கம்பெனி ஊழியர் வந்து மிரட்டி அவமானப்படுத்தி அம்மாவும் 28 வயது மகனும் மௌத்தானாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ கிராமப்புறத்துல பார்த்தோம்னா அந்த வட்டியும் குழுவையும் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம பெண்கள் அதற்கு ஈடாக தன் மானத்தை இழக்க நேர்ந்து விடுகிறது. அதே போல இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் பார்த்தோம்னா அந்த வட்டியை வாங்கிட்டு அவங்க படுற பாடு இருக்கு. இந்த வட்டியை வாங்கிட்டு அவங்க படுற பாடு இருக்கு. அந்த வட்டியை கட்ட முடியலன்னா மனைவி, பிள்ளை, இல்லைன்னா வீட்டில் உள்ள மற்ற நபர்களை அதற்கு ஈடாக வைத்து அந்த தொகையை செலுத்திய பின்பு அவர்களை மீட்கிறார்கள். வாழ்ந்து கெட்டவர்களை விட வட்டியால் கெட்டவர்கள் தான் அதிகம். 1400 வருடங்களுக்கு முன்பாக வட்டி என்ற தீமை வளர்ந்தது போல தெரிந்தாலும் அதன் இறுதி முடிவு அழிவை தான் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜா என்ற கிதாபுல 2279வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஹதன அக்ஸரன் மின ரிபா இல்லா கான ஆகிபத்து அம்ரிஹி இல்லா கில்லத். மா அஹதன அக்ஸரன் மின ரிபா இல்லா கான ஆகிபத்து அம்ரிஹி இல்லா கில்லத். வட்டி வெளிப்படையாக பாறைக்கு வேண்டுமானால் அதிகமானாலும் அதன் இறுதி முடிவு அழிவை தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வட்டி பயன்பாடுகளை பற்றி அல்லாஹ்வும் தன் திருமறையில் கூறுகிறான். சூரா பக்ராவுல 278வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையான முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து எஞ்சியுள்ள வட்டியை வாங்காதீர்கள். மனித இனத்தை பெரும் வழியிலாக்கும் வட்டி குழு என்ற தீமையில் பெரும் பாவத்துல நம் மார்க்கம் சேர்ந்துள்ளதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெரும் பாவத்தை செய்யறவங்களாக ரைட் அண்ட் லெப்டாக இருக்கும் இருவர்களையும் அதில் வேலை செய்து சம்பளம் வாங்குவவர்களையும் எல்லாருக்கும் இறைவனின் சாபம் ஏற்படும் என்று எச்சரிக்கிறது. முஸ்லிம் என்ற கிதாப்ல 1598வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டியை வாங்கி சாப்பிடுபவனும் அதனை சாப்பிட தூண்டுபவனும் அதற்கு கணக்கு எழுதுபவனும் அதற்கு சாட்சியாக இருக்கும் இருவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். நபியுடைய ஹதீஸ் இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எதுக்கு வட்டியை உங்களுக்கு சிக்கிறீங்க?
அப்ப நம்ம கிட்ட ஈமான் குறைஞ்சு போச்சா இல்ல ஈமானே வெளியேறி போச்சா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி குழு வாங்கக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் அதற்கு துணையாகவும் நிற்காதீங்க. மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கொடும் வட்டியில் இருந்தும் அதை சார்ந்த பொருளாதார காரியத்திலிருந்தும் நம்மையும் நம் மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமே ஆமே ரப்பல் ஆலமீன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ்.